Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஸோ ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் சர்க்காரில் நடிச்சதா போட்டிருக்கு. ஆக்சுவலி சர்க்காரில் தான் வந்து நானும் என்னோட மாமாவும் காஃபி ஷாப் ரைட்டர்ஸ் கேஃபே இல்லை விஜய் சார் படம் இந்த சீன் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வருவீங்க ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு குரூப் ஆஃப் ஐடி பீப்புளெலாம். அப்போ நான் ரொம்ப சீரியஸாக காஃபி குடிச்சிட்டு திஸ் இஸ் மை இது. திருச்சி லா காலேஜ் பசங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. கள்ள ஓட்டு போட்டிருந்தா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட ஃபில் பண்ணா நமக்காக கேஸ் போடுறாங்க. நான் இதை வெளியில சொல்லலை, எங்க மாமா போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் சர்க்கார்ல நடிச்சிருக்கேன் அவர் சொல்றேன். எங்க தம்பி நடிச்சிருக்கேன் என் அப்பா கேட்கும் போது மாமா இந்த பின்னாடி டேய் நின்றா ஒரே ஒரு நிமிஷம் உன் கண்ணை சிமிட்டாம என்ன பார்த்துட்டு போடா பாப்போம். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமான்னு முடியல. இதுக்கும் எனக்கு போலீஸ் ரோலாக வந்திருக்கோம், அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டது கனாரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் ஒரு கெத்தா இருந்தது. என் பேர் ஜான்சி இல்லை, மருமல்லி. இவங்க மருமல்லி. she is going to join as a DSP in Thaikara jurisdiction. ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது வந்துட்டு நீங்களும் அதித்தி பாலனோட கார் ஃபைட் சீக்வன்ஸ். கிட்டத்தட்ட விடாமுயற்சியோட சீக்வன்ஸ் பார்த்த மாதிரி டக்குன்னு நார்மலாக போயிட்டு இந்த படத்தில் டக்குன்னு ஒரு இது மாறிச்சு. நீங்களும் நார்மலாக பேசிட்டீங்க, டக்குன்னு வாட்டர் பாடிஸ் வந்து ரொம்ப பயம். ஓகே, ஸ்விம்மிங் தெரியாது எனக்கு. சின்ன வயசுல அதான் கேணியில சொரக்குடுக்க கட்டிட்டு தானே நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அப்போ வந்து தண்ணிக்குள்ள போயிட்டேன், எனக்கு அதனால ரொம்ப பயம். என் தம்பினால இந்த ஃபியர் ஆரம்பிச்சது எனக்கு. இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாம்ல என்ன ஸ்கேம் பண்ண போறீங்க? சத்தியமா இருக்குது. பட் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, படமா வெப் சீரிஸா? படம் தான் ஈஸி. படம் தான் ஈஸியா? சார் என்ன சார் என்ன கடந்த காரணம் எல்லாம் ஈஸியா இருக்குண்ணா, இல்லை கஷ்டத்துக்கு சொல்றேன். படம் தான் ஈஸியா இருக்கு. வெப் சீரிஸ் என்ன கஷ்டப்பட்டா? வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கீங்களா? டயர்டாலாம் இல்லையா? இல்ல. ஓகே, ஸோ எக்ஸாம்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் தான் வரும். அப்படிங்கும் போது இந்த படத்துக்கான டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கான டைட்டில் ஏன்னா வெப் சீரிஸ் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் டைட்டில் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிறது தான், இது ஏற்கனவே நாங்கள் துவங்கும் போதெல்லாம் அதுக்கு டைட்டில் வைக்கல, ரொம்ப லேட்டாக தான் வச்சோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் தி எக்ஸாம் அப்படின்ற டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜ் வெறும் எக்ஸாம் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்புறம் தி எக்ஸாம் வந்து வெறும் எக்ஸாமாக மாறினது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் சூஸ் பண்ணது வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேடம் தான். ஓகே, எனக்கு சாய்ஸ் கேட்டாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்குது இதே வைக்கலான்னு சொன்னேன். ஓகே, இப்படி தான் அந்த டைட்டில் உருவாச்சு. நீங்கன்னா நம்ம ஒரு டூப்ளிகேட் டைட்டில் வச்சு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் எழுதுனீங்களா அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கும் போது? அது சும்மா எழுதுறதுக்காண்டி சிவப்பு பறவைன்னு வச்சு எழுதணும். அந்த உமன் அந்த சான்சிங்கிற கேரக்டரை வச்சு. ஓகே, அது இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் வச்சேன். ஓகே, ஸோ இந்த ரோல் அப்படிங்கும் போது வந்துட்டு இதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது வந்துட்டு நீங்களும் அதித்தி பாலனோட கார் ஃபைட் சீக்வன்ஸ். கிட்டத்தட்ட விடாமுயற்சியோட சீக்வன்ஸ் பார்த்த மாதிரி டக்குன்னு நார்மலாக போயிட்டு இந்த படத்தில் டக்குன்னு ஒரு இது மாறிச்சு. எப்படி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்க. நீங்களும் நார்மலாக பேசிட்டீங்க, டக்குன்னு இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஸ்டன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா லைக் ஒரு பர்ஃபார்மன்ஸாக நம்ம டே டு டே லைஃப்பில் எப்பயும் சண்டை போட்டே இருக்க மாட்டோம்ல. சினிமாவில் வந்து ஸ்டன்ஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தாலும் புதுசாக இருந்தது. அண்ட் ராயனுக்கு அப்புறம் ஐ எம் டூயிங் ஸ்டன்ஸ் இதில். அண்ட் நானும் அதித்தியும் ஃபைட் பண்ணும்போது லைக் ப்ராப்பராக சேஃப்டி எல்லாமே பார்த்துக்கணும். அண்ட் தினேஷ் மாஸ்டர் வந்து அதை ரொம்ப ரிஹர்சல்லாம் நாங்கள் பண்ணி ஒரு 2-3 டேஸ் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அந்த சீக்வென்ஸை ப்ராப்பராக எடுத்துகிட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ ஆஸ் அ கேரக்டர், ஜான்சின்ற கேரக்டர். ஓகே, ஸோ ஐ என்ஜாய்ட் டூயிங் இட். ஓகே, ஸோ உங்கள் 2 பேர் வர சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் சீரீஸில். பட் வர எல்லா இடமும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. உங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதித்தி கூட? இல்லை, ஆக்சுவலி நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற மாதிரி ஐ see her as a healthy competition. ஒரு ஆக்டராக வந்து நான் அவங்கள்ட்ட அப்சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நானும் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ த எக்ஸ்பீரியன்ஸாகவே இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 ஃபீமேல் எனர்ஜி ஒன்றா பார்க்குறது வந்து எனக்கே புதுசாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆல்சோ. நம்ம அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது. அந்த என்டையர் சரௌண்டிங்காகவே ஒரு ஸ்பேஸாகவே ஒரு கோ ஆக்டர் நம்மளுக்கு அவங்க நடித்தாதான் நம்மளுக்கு வந்து எப்படி அது ரெஸ்பான்சிவாக இருக்கிறது அப்படின்னு தெரியும்.
ஸோ அந்த வகையில் இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே. ஸோ இவங்க 2 பேரோட சீன்ஸ் வந்து ரொம்ப பெக்குலர். இவங்க எப்போ மீட் பண்ணாலும் ஒரு சண்டை தான் சார் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஒரு 7th 6th எபிசோடில் வந்து 2 பேரும் ஒரு நாக் டு நாக் 1-to-1 ஃபைட் நிறையா போகும். அந்த ஃபைட்டை எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸாக பார்க்க? இல்லை என்னன்னா அவங்க நார்மலாகவே ஒரு நல்ல பெர்ஃபார்மர் 2 பேரும். நான் இண்டிவிஜுவலாகவே அவங்க ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தன்னை ப்ரூவ் பண்ணவங்க தான். இதில் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவங்க 2 பேரும் இதுக்காண்டி நிறைய ரிஹர்சல் பண்ணி 2 நாள் ரிஹர்சல் பண்ணி தினேஷ் மாஸ்டர் தான் அது இது பண்ணார், ஃபைட் கம்போஸ் பண்ணார். ரிஹர்சல்லாம் பண்ணி ரொம்ப எடுக்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சது நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து அவங்க 2 பேரும் அது மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே ஃபைட்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவங்க பெர்ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதித்தி மேடம் 2 பேரும் காம்போவுமே அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த கதையோட எழுத்துமோ ஏதாவது ஒரு தாக்கம் இருந்தால் நம்ம இந்த கதையை எழுதியிருப்போம். இந்த ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா, இல்லை ஒரு செய்தியை கேட்டு இந்த மாதிரி கதை எழுதலாம் முடிவு பண்ணிங்களா? இதோட தாக்கம் சார் இருந்தால் இல்லை நிறைய நண்பர்கள் எனக்கு இதில் இருந்தவங்க இருந்தாங்க. நம்ம சங்கர் ஐஏஎஸ் சார் இருந்தார் இல்லையா, அவர்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர்னு ஒருத்தர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர்லாம் வந்து இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ எக்ஸாம் இதுக்காக எழுதிருந்தார், சிவில் சர்வீஸில் இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நடராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா நகர் இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அதேமாரி இப்போ மிலானின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஒரு கேஸை போட்டார், ஒரு இதுக்கு ஒரு முறைகேட்டுக்கு எதிராக. கடைசி அவர் லாயராகவே ஆகிட்டார். இந்த மாதிரியான நிறைய நண்பர்கள் எனக்கு அது சம்மந்தமாக இருந்தாங்க. அதனால நாங்கள் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். இதை கண்டிப்பாக இது அப்படியே ராவா பண்ணால் செட் ஆகாதுங்கிறதுக்காக தான் நம்ம அதை ஒரு த்ரில் மூடில் அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதை இந்த சான்ஸிங்கிற கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த த்ரில் மூடில் நெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஸ்டைலில் அதை ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ கதையை எழுதும் போது ஒரு படமாக பண்ணணும்னு எழுதினா இல்லை வெப் சீரிஸ்ன்னு முடிவு பண்ணி தான் எழுதுந்தா? இது நமக்கு எழுதும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எழுதும்போதே வெப் சீரிஸை தான் எழுதினேன். ஏன்னா அந்த கதையாக பண்ணும்போதே தெரிஞ்சது இது படமாக பண்ணால் இது முழுசையும் சொல்லிவிட முடியாது அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு 2.5 மணி நேரத்தில் உள்ளடக்கிற விஷயம் இது இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அதை நம்ம ஒரு வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதை நம்ம அப்படியே ஒரு படமாக கூட பண்ணியிருந்தா அது என்னென்னா இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் அவங்க சொல்லலை அப்படின்னு அதை தெரிஞ்சவங்க கூட அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இருந்தது, இவங்க இன்னும் பெருசாக அதுக்குள்ளெல்லாம் தொடலையேன்ற மாதிரி ஆயிருக்கும். இப்போ ஒரு வெப் சீரிஸாக ஒரு 7 எபிசோடாக இருக்கிறதுனால நிறைய அதை நம்மளால் சரியாக சொல்ல முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம வந்து சின்ன வயசில் இவங்களாகணும் அவங்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஆக்டரால் மட்டும்தான் எல்லா விதமான கேரக்டர்ஸும் ப்ளே பண்ணணும். நம்ம நினச்சா ஒரு படத்தில் டாக்டர் ரோல் ப்ளே பண்ணலாம், போலீஸ் ரோல் ப்ளே பண்ணலாம். அப்படிங்கும்போது போலீஸ் ரோலாக வந்திருக்கும் அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு கனாரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் ஒரு கெத்தாக இருந்தது. அது வந்து ஒரு ரோட்ல ஒரு போலீஸ் அவங்க வேலை சும்மா நின்னா கூட போலீஸ்டா மச்சான் அந்த மாதிரி சொல்ற ஒரு இது இருக்குல்ல, அவங்க யூனிஃபார்முக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது நம்ம போடும்போது எனக்குமே நான் எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி ஒரு ஆக்டர் ஏன் நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்டே வந்து ஐ கெட் டு பிளே த லைஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த ஒரு டைரக்டர் எழுதின கதாபாத்திரத்துக்கு நம்ம வந்து ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வேலை பார்ப்போம்ல. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன் ஆசை. ஸோ நான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது போலீஸா இந்த தடவை நான் பண்ணும்போது they were very happy. ஏன்னா ஒரு தடவையாவது என் பிள்ளைய நான் யூனிஃபார்ம்ல பார்க்கணும்னு எத்தனையோ பேரண்ட்ஸ்க்கு ஆசை இருக்கும். ஸோ அதை ஒரு ஆக்டரா நான் அதை பண்ணும்போது இட்ஸ் வெரி ஒரு ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான ஃபீலிங். ஓகே. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்கா அப்படி படிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. நான் வீட்டில் ஆமாம், எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்படின்னா நான் நல்லா படித்தாதான் என்னை ஆனுவல் டேக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதனாலே நான் நல்லா படிப்பேன். காலையில் 3 மணிக்கு மேக்ஸ் டியூஷன் வந்துருவாங்க. ஸோ காலையில் 3 மணி +2 நான் செம்மையாக விழுந்து படித்தேன். அந்த மாதிரி தான் படிப்பேன், ரொம்ப சீரியஸாக படிப்பேன். சாப்பாடு கூட சாப்பிடாம படிப்பேன். அதுலயாவது எங்க அம்மா வல்லாரைக்கீரை, எங்க அம்மாவும் அப்படிதான் சார், வல்லாரைக்கீரையை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி துவையல் வச்சு கொடுப்பாங்க. ஏதாவது பெரண்ட துவையல் சாப்பிடு, இதை சாப்பிடு, என்ன மூளை வளரும், மூளை வளரும் புதுசா இருக்கு அது. ஆனா கிராமத்துல ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து அப்பாஸ் சார் வந்து தமிழ்ல நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்பிராஜ் படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த படம் அவர் கமிட் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஹாப்பிராஜுக்கு முன்னாடி கமிட் பண்ணது நாங்கள் தான். நீங்கள் தான் பண்ணீங்க, எக்ஸாம் தான். அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு வெப் சீரிஸ்னால கொஞ்சம் லாங் டைம் எடுத்து. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கதை சொல்லும்போது காயத்ரி மேடம், புஷ்கர் சார் என்ன சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஏற்கனவே இருந்த ஒரு ஹீரோவாக இருந்து இப்போ
கொஞ்சம் நடிக்காமல் இருந்து கேப் அந்த மாதிரி யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ராம்கி சார் சாய்ஸில் வந்தார். அப்புறம் சில இதனால டேட்னால அது அமையலை. அப்போ அந்த இடத்துல அப்போ திடீர்னு ஒரு நாள் காயத்ரி மேடம் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இதுமாதிரி சகுனம் இது மாதிரி இதுங்க எப்படி இருக்கும், அப்பா சார் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு மைண்டில் எப்படி இருப்பான்னு எனக்கு கரெக்டாக இல்லைனால அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஸ்டில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன், நீ பாருங்க அப்படின்னாங்க. பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. நான் பார்த்தேன், எனக்கு அது பார்த்தோன்னே வேறு மாதிரி இருந்தார் அவர். ஓகே, ஒரு வேறு மாதிரி இருக்குது அது லுக்கு சொல்லிட்டு அப்புறம் நான் மீண்டும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு, இல்லை மேடம் உண்மையிலே அந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நம்ம அடுத்து பேசலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா சாரோட ஒரு தடவை பேசினேன். அதுக்கப்புறம் அவரும் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசணும். அதுக்கப்புறம் ஒரு 4 நரேஷன் கொடுத்தேன். அவருக்கு அந்த ஜெயச்சந்திரன்கிற அந்த கதை கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, அப்பா சார் உள்ள வந்ததுக்கு மெயின் காரணம் புஷ்கர் சார், காயத்ரி மேடம். புஷ்கர் சார். ஓகே, ஸோ ஹாப்பிராஜ் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு இது இன்னொரு அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ப்ளஸ் தான் இதில். என்ன நம்ம அதனால நம்ம அவர் ஃபஸ்ட் இப்படி தான் இப்படி எழுதியிருப்பாங்க, இப்போ மீண்டும் வருகிறான்னு ஒரு பதில் வந்திருக்கோம். ஹாப்பிராஜ் அப்படிங்கிறது வந்து இன்னும் ப்ளஸ் தான். அது முன்னாடி வந்தது. ஓகே, ஸோ நீங்கள் அப்பாஸ் சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, காதல் தேசம்ல அப்பாஸ் சாரை பார்த்துட்டு இந்த கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். ஹாப்பிராஜே முன்னாடி வந்திருந்தா கூட அவர் அந்த படத்தில் ஃபாதராக பண்ணுறாங்கல்ல கௌரி அவங்களுக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் இந்த எக்ஸாம் வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஒரு சிஸ்டம் எதிர்த்து அவர் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு ஆக்டராக எப்படி சொல்கிறது, ஒரு திருப்பியும் பழைய ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் திருப்பியும் இங்கே வர்றது வந்து நான் கரியரோட ஸ்டார்ட்லேயே ஐ ஹவ் ஒர்க் வித் விக்ரம் சார், ரஜினி சார், தனுஷ் சார் அப்படிங்கும்போது அப்பா சார், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டு இருக்கேன் நான். நடிச்சு முடிச்சிட்டேன் ஜிடி நாயுடு. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு மின்னலே படத்துல ஓகே, ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் தான் எல்லாரும் வருது. ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு போலீஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஆள் மாற்றி நடிக்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு முன்னாடி அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க, ட்ரைனிங்கில் இருந்தவங்க இருப்பாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி இவர் வந்து கொண்டு போக போகிறாருன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. முதல் 2-3 எபிசோடுக்கு வந்து அந்த எண்டு பாயிண்ட்டே அதான், இவங்க ரிவீல் ஆகிறோம் இல்லையாங்கிறது தான் அந்த நீங்கள் ஷாக்கிங் பாயிண்ட். ஏன்னா வெப் சீரிஸ்க்கு உண்டான ஒரு விஷயமே அதான், நீங்கள் முடியும் போது அடுத்த எபிசோட் கிளிக் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹையை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கும்போது முதல் 3 இடத்துல அந்த ஹை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம உண்மையிலே ஒர்க் பண்ணியிருப்போம்ல சார், இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஏதோ அதுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எதுவுமே ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோன்னா ஒரு டிஎஸ்பி வருவார், அப்படி கிட்ட மட்டும் அங்கே போய் ஆட்சி பண்ணிடலாம், அப்படி கிடையாது. ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போகணும். அதே தான் இப்போ நீங்கள் சொன்ன ப்ரொசீஜர் தான். அப்போ வந்து அங்கே அவங்களோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்படின்னா அதில் என்ன 2 பிளான் பண்ணோம்னா, ஒரு ஆள் வந்து மரமல்லிக்கு தெரிஞ்சவங்க, ஒரு ஆளுக்கு சான்ஸே தெரியும். இப்போ இது எப்படி பண்ண போகிறாங்கிறது அது எதிர்பார்ப்பை மீண்டும் மீண்டும் உண்டாக்குது. அதை எப்படியெல்லாம் அதை பிரேக் பண்ணி உள்ளே வந்து அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அது எல்லாமே அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்ம அவளை கிட்னாப் பண்ணிட்டு இவ போலீஸாக போயிட்டான்னு வைக்கலையே, அதுக்குள்ளே எவ்வளவு ரியலாக பண்ண முடியுமோ அதை அப்படி தான் பண்ணணும். ஓகே, அந்த பேர் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, மரமல்லி அப்படிங்கிற பேர்? எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை சார். பேர் அதுதான் நான் இப்போ எதேச்சியாக தான் வச்சேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதும்போது திடீர்னு பேர் தோன்ற மாதிரி தான் வச்சேன். அது நிறைய பேர் மரமல்லி பேர் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. அது ஏன்னா சீரியஸ் நிறைய வாட்டி வரும் அந்த பேர். அப்படிங்கும் போது இது நானும் யோசிக்கிறது, இது வரைக்கும் நம்ம எங்கேயா கேட்டிருக்கோம், ரியல் லைஃப்லையும் கேட்டதில்லை, படத்துலையும் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படிங்கும் போது அந்த பேர் ரொம்ப டிஃப்ரெண்டாக. மரமல்லின்னு ஒரு பூ இருக்கு, மரத்திலே. ஓ ஓகே, அதான் மரமல்லிங்கிறது. மரமல்லி பூனா அப்படி நல்ல பெருசா இருக்கும். ஓகே, மரத்துல பூ பூக்கும், மரத்துல பூ பூக்கும். ஓகே, அதுதான் அந்த மரம், அதான் அந்த நேம் தான். ஆக்சுவலா மரமல்லிங்கிறது ஒரு பூ தான். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களோட ஃபேவரட்டான சீக்வன்ஸ்லாம் இந்த சீரீஸ்ல? இது எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஐம் அ வெரி நேச்சர் அந்த மாதிரி ஒரு பர்சன். அந்த இடமே ரொம்ப சீனிக்கா இருக்கும். வாத்தெல்லாம் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஒன்னா அப்படியே அழகா அந்த இதுக்குள்ள போகும். ரொம்ப அது வாத்தே கோஆர்டினேஷன் இருக்கும். நாங்களே அப்பப்போ மிஸ் பண்ணுவோம். ஆனா அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் என்ஜாய் பண்ணி அந்த சைக்கிள் ஓட்டுனது, நின்னுட்டு சைக்கிள் ஓட்டுங்க சொன்னாங்க, பெடல் பண்றது, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஸ்டன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். லைக் ஓவரால் சீரீஸாகவே எனக்கு ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து பேக் இன் கேரக்டரில் அவள் வேற ஆள், ஜான்சி வந்து அந்த ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கணும் பிஹைண்ட் மை மைண்ட். ஆனால் என்னோட பிரிட்டன் கேரக்டர் மரமல்லி அப்படின்னு இருக்கும்போது அதையும் நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஸும் பண்ணும் அப்படின்னும் போது ஐ completely loved performing as Jhansi and Maramalli.
ஓகே. ஸோ அந்த முருகேசன் கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்துட்டு இங்கே அவர் க்ரோ பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆளாக நீங்கள் காட்டணும் அப்படிங்கும்போது கடைசியாக காட்டினவருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தார் குமரேசன் கேரக்டருக்கு. எனக்கு நான் எப்படி, ஏன்னா நீங்கள் அப்படி ஆளு பிடிக்கிறது, ஏன்னா அந்த டைம்லைன் இந்த மாதிரியும் காட்டணும், இப்போ அந்த 40+லையும் காட்டும் போது எப்படி அந்த நீங்கள் அந்த இது பண்ணிக்கிட்டீங்க? அதுதான் சில நல்ல கதைகளுக்கு சில விஷயம் நல்லாவே அமையும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதெல்லாம். அது ஃபர்ஸ்ட் குமரேசனோட பெரிய கேரக்டர் தான் பிக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பையன் கேரக்டர் பிக்ஸ் பண்ணோம். அது இன்னும் கரெக்டாக 2 பேருக்கும் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் ஒரு நல்ல கதைக்கு சில விஷயங்கள் நல்லாவே ஆட் ஆகி ஆர்டிஸ்ட்லாம் நல்லா அமைஞ்சு டெக்னீஷியனாக நல்லா அமைஞ்சு கரெக்டாக போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறது. ஓகே. அவர்கிட்ட ஒரு வில்லனிக்கான ஒரு ஃபேஸ் இருக்குது, அதனால தான் அது ரொம்ப பிலீவ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸில் வந்துட்டு இவங்கள வந்து குமரேசன் அடிச்சிட்டதுக்கப்புறம் நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா, நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அங்கே ஒரு கேள்வி கேட்கணுங்கிற இதை வச்சதுக்கான ரீசன் நல்லா இருந்தது சார். அது எப்படி என்னன்னா, இது 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2மே ஒரு சாமானிய விட்டு பிள்ளைகள் தான். ஒருத்தர் சிஸ்டமாகவே மாறிட்டான், ஒருத்தர் சிஸ்டத்துக்கு எதிராக நிற்கிறான். இதுதான் அந்த கதை. ஒருத்தர் வந்து ஒரு 2 அம்மாக்களோட கதை தான். இன்னும் சொல்ல போனால் இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா, ஒரு அம்மா வந்து எங்கேருந்து வருது, ஒரு மீன் பிடிக்கிற குடும்பத்துலேருந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் தான் குமரேசன். இங்கிட்டு சான்சி வந்து எப்படின்னா அவர் வாத்து மேய்க்கிறவங்க, அவளும் நல்லா படிக்கிற 2 அறிவாளி பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குமரேசன்கிற கேரக்டர் இந்த சமூகத்தில் நடக்கிற இந்த சிஸ்டமாகவே மாறிடுது. ஆனால் இன்னொரு கேரக்டர் அந்த சிஸ்டத்தை எதிர்த்து நிற்கிது. ஓகே. இப்போது இந்த 2 பேருமே அறிவாளி தான். இப்போ இந்த 2 பேர் அறிவாளிகளுக்குள்ள அங்கே நடக்கிற அந்த வாரில் அவன் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது, ஏன்னா இவளோட பிரில்லியன்ட் தான். இவளை வந்து அவன் தான் மேலே இருக்கிற நம்பிக்கை, தான் அறிவை பயங்கரமாக நம்புகிற ஒருத்தன், இவளை நான் நீ என்ன புத்திசாலி நினச்சிட்ருக்கியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இப்போ கெட்டவனாக இருக்கலாம் அப்படின்னு அவன் கொஸ்டின் பண்ணுறான். ஆனால் அதுக்கு அவள் கொஸ்டின் பண்ணுறா, அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். ஓகே. ஆன்சர் பண்ணிட்டு நீ பதில் சொல்கிறான்னு சொல்கிறா. யார் அவன் சொல்கிற ஆன்சர் தப்புன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற அந்த நியாயம் வந்து அந்த ஒட்டுமொத்த கதையும் அந்த ஜான்சி கேரக்டர் பேசுது. என்ன அப்படின்னாக்கா, நீ தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிற கேரக்டராக இருக்கிறது அவன். ஆமாம். ஆனால் அவள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஒன்றை மாதிரியான பேக்கானாலும் கேட்குற கேள்விகளுக்கு இந்த உலகத்தில் எப்பயுமே பதில் உண்டு. ஆனால் என்ன மாதிரி எந்த சூழலையும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கேட்குற கேள்விக்கு தான் இந்த உலகத்தில் எப்பயுமே பதில் இல்லை அப்படிங்கிறது. அது ஒரு இதுதான் ஒரு வாய்ஸ். அப்போ நேர்மையான மனிதர்கள் குரலை வந்து நெரிக்கப்படுது. ஒன்றை மாதிரி ஃபேக்கான ஆட்களுக்கெல்லாம் கொஸ்டின் இருக்குது, ஆனால் நான் கேட்குற கேள்விகளுக்கு இந்த உலகத்தில் பதில். ஏன்னா நேர்மையானர்கள் கேட்குற கேள்விக்கு எப்பயுமே பதில் இல்லை அப்படிங்கிறது அது அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே. அது அந்த காயின் ஃப்ளிப் பண்ணுற கொஸ்டினாக வைக்கணுங்கிறது யாரோட ஐடியா சார்? அது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஷூட் பண்ணோம், ஒரு மேக்ஸ் இதெல்லாம் வச்சு மேடம் வந்து அந்த மேக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு மீண்டும் நாங்கள் போயிட்டு ஷூட் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் புஷ்கர் சார் காயத்ரிலாம் பார்த்தாங்க, லென்த்தியாக இருந்தது. எனக்கு படிப்பீங்க, உங்களுக்கு தெரியும், எனக்கு ஈஸியா இருந்தது, அதனால நான் கடன்னு சொல்லிட்டேன். ஆனா அது ரொம்ப லென்த்தியா தான் இருந்தது. அது லென்த்தா ஃபீல் ஆச்சு. ஓகே, நல்லா இருக்கு, ஆனா லென்த்தா ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது அப்புறம் காயத்ரி மேடம் புஷ்கர் சார் சொன்னாங்க, இது மாதிரி இது லென்த்தா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா லென்த்தா இருக்கு, இதை சின்னதா ஏதாவது பண்ணோம், ஷார்ட்டா பண்ண முடியுமா அப்படின்றதுக்காண்டி தான் யோசித்தோம். அப்போ யோசிக்கும் போது நிறைய இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் பண்ணோம். 2 அறிவாளின்னு சொல்லிட்டோம், இதுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு, என்னடா பண்ணுறது இல்லை. நீங்கள் அதையும் சொல்லணும், இவங்க 2 பேர் கேரக்டர் அந்த கேள்வி நீங்கள் ஆமாம் அந்த மாதிரில வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக அந்த பாயிண்ட் இப்படி இருக்கலாம்னு சொன்னது வந்து புஷ்கர் சார் காயத்ரி மேடம் தான் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நாங்கள் மேக்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி வேற கேள்வி 2 கேள்வி வச்சிருந்தேன். அது யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுட்டா இந்த கேள்வியா 2 பேரும் அறிவாளின்னு நினைச்சிருவானோ அப்படின்ட்டு இதை கொஞ்சம் மேத் क्वेश्चन தான், ப்ராபபிலிட்டி. ஆமா ஆமா ஆமா. எனக்கே ஃபஸ்ட்டு கேட்கும்போது எத்தனை வாட்டி நம்ம போட்டு பார்த்து 2 வாட்டி ஹெட்ஸ் வரும், 3 வாட்டி டெய்ல்ஸ் வரும், அப்படி தான் நம்ம யோசிப்போம். அதுக்கு மேக்ஸ்லாம் நம்ம எதுவும் யோசிக்கல. பட் அதை வச்சு அவர் உங்கள் 2 பேர் கேரக்டர் கம்பைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஓப்பனிங் சீனில் குமரேசன் அம்மா சாகிறது வந்துட்டு மீன் வாய்க்குள்ளே போயிட்டு அவங்க சாவாங்க. இதை வந்து அந்த ஐடியாங்கிறது எப்படி சார்? ரியல் லைஃப்ல இருந்து நடந்தது. ரியல் லைஃப் நான் பார்த்துருக்கேன்னா கேள்விப்பட்டது, நான் நேராக பார்க்கல. ஏன்னா என்னுடைய காட்சிகள் நிறைய பெரும்பாலானது ஒன்று நடந்ததாக இருக்கும், ஊரில் நடந்ததாக இருக்கும், அல்லது கேள்விப்பட்டதாக இருக்கும், அல்லது நான் பார்த்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் எடுப்போம். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தண்ணிக்குள்ளே குளத்தில் இருப்போம், மீன் போடுற தூரம் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். இந்த டைமை மிச்சப்படுத்துறதுக்காக செய்கிறது தான். மீனை வச்சுட்டு நீங்கள் மண்புழுவை போட்டிங்கன்னா இது அதுக்குள்ளே இந்த மீனை போட்டு வரதுக்குள்ளே இது வந்தோடனே இந்த மீனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பண்ணுற ஒரு மெத்தடு தான் அது. அது மாதிரி வாயில் அந்த மீனை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கனாக்கா பனையேறி கண்டை சன்ன மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனில் கொஞ்சம் முள்ளாகவும் இருக்கும், அந்த முதுகு பகுதி வந்து ஒரு முள்ளாக இருக்கும். இப்படி வாயில் வச்சுட்டு ஒருத்தர் ஆலத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில்
ஒருத்தர் இறந்தது நாங்கள் உள்ளவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்பயோ மைண்டில் ஏறினது. ஓகே. அப்போ நமக்கு இந்த மாதிரி கதை பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்துடும். அது நம்ம என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்ப அது எனக்கு ஆனால் அதை நான் கேள்விப்படும் போதே எனக்கு பயங்கர ஒரு மாதிரி அது அந்த விஷயம் பாதிச்சுது. அது அந்த கதைக்குள்ள கரெக்டாக அது வந்து ஆட்டா மாட்டி. எனக்கு என்ன கேட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஒன்று நடந்தது. நான் இதில் கூட ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த சீன் அப்படியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட காட்டினாங்க வீடியோஸ். ஓகே. இது நாங்கள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே. நாங்கள் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்கிறேன் எடிட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கு நியூஸ். மீனை வாயில வச்சு ஒரு லேடி, அதுவும் லேடி. அப்படியே எல்லாம் இங்கே வந்து அங்கே வாழ் வச்சிடலாம் வந்து காட்டினாங்க, பாருங்க பாருங்கன்ட்டு. அது இப்போ போட்டால் கூட வரும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஷூட் பண்ணதுக்கெல்லாம் பிறகு அப்படியே ஒரு லேடி மேடம், அப்படியே அதுவும் அப்படியே ஒரு லேடி, அதே மாதிரி வாயில அப்படியே எழுதியிருக்காங்க. அதே இன்சிடென்ட் ஆச்சரியமா இருந்தது. ஓகே. எனக்கு ஏன் அந்த சீன் பார்த்தோன்னு ரிலேட் ஆச்சுன்னா, நான் வந்து நீங்க சமீபத்தில் அதை பார்த்தீங்களா, படிச்சிருப்பீங்க? இல்லை சார், நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் காலேஜ் பஸ் டிரைவர் அப்படி இறந்து போனார். குளத்துல குளிக்கும் போது மீன் வாய்க்குள்ள போய் இறந்து போயிட்டாருன்னு நான் வந்து போய் டெத்துக்கெல்லாம் நான் போனேன். ஆனா நான் அந்த மாதிரி ஒரு இறப்பை நான் கேள்விப்பட்டதே இல்லை. எந்த படத்துல நான் பார்க்கல. இந்த படத்துல அந்த சீன் வரும்போது வந்துட்டு அப்போ இவருக்கு எங்கேயோ ஒன்று நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சிருக்குனால தான் அதை நான் கேட்டேன். அது ரொம்ப அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆமா, இது நம்ம கற்பனையில எழுத முடியுமான்னு எழுத முடியாது. நம்ம இது எங்கேயாவது நம்ம ரியல்ல தான் அந்த ஒரு ரெஃபரன்ஸ்னால தான் இருக்கும். ஓகே. எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கு உங்க சீன் எல்லாம் வேற எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் சீன், ஏன்னா வளர்ந்தது எல்லாமே கிராமம். ஸோ நம்ம வீட்டில் வாத்து காலையில் பாயில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வாத்து வந்து கண்ணை கொத்தி எடுக்கும் சில டைம்ஸ். அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். காலங்காத்தால வந்து இப்படி 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 செய்யும்போது எனக்கு அந்த வாத்து எலிமெண்ட் வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அண்ட் ஸ்கூலுக்கு ரிப்பன் கட்டிட்டு போகிற விஷயம், அதில் வந்து ஜான்சி வந்து ரிப்பன் கட்டு போவா. இந்த அடுப்பில் விறகடுப்புல சமைக்கிறது, அது எல்லாமே நம்ம தோட்டத்துல பண்ற விஷயம். சோ இதெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ணி பண்றது. லைக் நான் இப்போ சென்னையில இருக்கேன், கம்ப்ளீட்டா வேற மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ப்ரிவிலேஜோட இருக்கும் என்னோட செட். ஆனா ஊர் லைஃப் வந்து அப்படி இல்லை. ஊர் வந்து அஃப்கோர்ஸ் எவ்வளவுதான் ப்ரிவிலேஜா இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்து நான் வந்ததுனால எனக்கு இது வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ரெசனேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் சேலஞ்சஸ்னா அதுதான் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் வந்து அன்லாக் பண்ண மாதிரி இருந்தது. லைக் ஸ்டன்ஸ் எல்லாம் நான் பண்ணும்போது. அப்புறம் எனக்கு வாட்டர் பாடிஸ் வந்து ரொம்ப பயம். ஓகே. ஸ்விம்மிங் தெரியாது எனக்கு. சின்ன வயசுல அதான் கேணியில அந்த சொர குடுக்க கட்டிட்டு தானே நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அப்போ வந்து தண்ணிக்குள்ள போயிட்டேன். எனக்கு அதனால ரொம்ப பயம். என் தம்பினால இந்த ஃபியர் ஆரம்பிச்சது எனக்கு. ஆனா இதுல வந்து எங்க அம்மாவை வந்து அவங்க இறந்து அவங்க போவிடுற பாடையில போவிடும் போது நான் இவ்வளோ அளவு தண்ணியில இருக்கணும். எனக்கு அதை ஆத்த கிராஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லிட்டு அங்க ஒரு திட்டு கல்லுல வச்சிருந்தாங்க. அது மேல ஏறி உட்காந்து சாப்பாடு டீ எல்லாமே இங்கேயே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து அவங்கள நம்மளுக்கே எட்ட மாட்டேங்குது, இவ்வளோ தண்ணி இருக்கு, நீச்சல் தெரியாது. நான் ஏதோ பதட்டத்துல அவங்கள ஃபுல்லா முக்கிட்டேன்னா அவங்க வேற பாவம். அந்த பொண்ணாவது நீச்சல் தெரியுமோன்னு தெரியல, நான் கேட்கவே. ஆமா, ஆனா வந்து ஒரு சேஃப்டியா வந்து எங்களை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. தினேஷ் மாஸ்டரும் சரி, குஹா காயத்ரி மேமோட தங்கச்சி, லைக் கம்ஃபர்டபுளா இருக்கா, ஆம்பியன்ஸா உங்களுக்கு ஓகேயா, யாராவது போகணுமா, யாராவது இருக்கணுமா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லலாம் தே வெரி பர்ஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த விமல் சார்ன்னு சொன்னாலே கலவாணி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். கலவாணி மீம் டெம்ப்ளேட்டுங்கிறது வந்துட்டு எவர் கிரீன். நீங்கள் ரெகுலராக சோஷியல் மீடியா பார்த்தா கூட கலவாணி மீம் வந்து வராமல் இருக்கவே இருக்காது. அப்படிங்கும் போது அந்த வெற்றி பண்ணுறீங்க நிறையா. அதுக்கப்புறம் வாகேஸ்வரா வருது, எல்லாம் வருது. இப்போ இந்த இயக்குனர் தான் இந்த படத்தை கொடுத்தா நம்பவே மாட்டாங்க சார். எப்படி இந்த வேரியேஷன்? இது நிறைய பேர் நேற்று கேட்டாங்க. அது என்னன்னா நமக்கு தேர்ந்தெடுக்கிற கதைகள் தான். நான் தேர்ந்தெடுத்த கதைகள்லாம் அந்த மாதிரியான கதைகளாகவே ரூரல் அந்த மாதிரியான கதைகளாக இருந்துருச்சு. இந்த கதை மட்டும்தான் ஒரு ஹில் ஸ்டேஷன், இந்த மாதிரியான ஒரு கலரில் ஒரு மெட்ராஸும் ஒரு கேரளா மாதிரியான பகுதிகளில் எடுக்கிற போது அது நான் இந்த மாதிரியான கதைகள் ஃபர்ஸ்ட் டைம் கையாளுறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவரையும் நான் பண்ண கதைகள் எல்லாமே
அந்த ஒரு அந்த தஞ்சாவூர் ஆமா. அதுக்குள்ளேயே இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ திருப்பி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கணும், திருப்பி அந்த மாதிரி ஒரு படம் வருமா உங்ககிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? பாகேஸ்வரா மாதிரி. பாகேஸ்வரா மாதிரி, களவாணி மாதிரி, அந்த மாதிரி மஞ்சள் கை மாதிரி படங்கள். ஆமாம். என்னன்னா இதில் வந்து என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்ணிடணும், இந்த மாதிரி ஒரு கதை எழுதிடணும்னு நினச்சி எழுதணும்னா அது சரியாக வராதுங்கிறது என்னோட பர்சனலான ஒரு எண்ணம். என்னன்னா நம்மளை பாதிக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம கதையாக பண்ணாதான் அது நல்ல கதையாக வரும். இல்லை இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு திரைக்கதையாக மாறாது. அதனால நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை பாதிப்பு அப்படின்னு நான் சொல்றது வந்து அது சோகத்தோட உள்ள அந்த பாதிப்பு இல்லை. ஓகே. ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், அது வந்து நீ ஒரு லவ்வாக இருக்கலாம், ஆக்ஷனாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். அப்படி ஏதோ ஒன்று நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும்போது அதை கதையாக பண்ணும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களோட விக்கிபீடியாலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லையே, என்னாச்சு? இல்லை, அதில் போட்டு எல்லாமே உண்மையான்னு கேட்குறேன். எது கேக்குறீங்க? நீங்க கேளுங்க உண்மையா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படம் நீங்க சர்க்கார்ல நடிச்சதா போட்டிருக்கு. ஆக்சுவலி சர்க்கார்ல தான் வந்து ஒரு நானும் என்னோட மாமாவும் காஃபி ஷாப் ரைட்டர்ஸ் கெஃபே அங்க போனோம். நாங்க பிரெட்டும் காஃபியும் வாங்க போனோம். சும்மா போற போக்குல பார்த்தா அங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரோ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அங்க கவுண்டர்ல பில் பே பண்ணிட்டு நின்னேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு நீங்க வந்து ஒரு 5 minutes மட்டும் இங்க உட்காருங்களா, லைக் நான் அன்னைக்குன்னு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வேற போயிருந்தேன். இல்லாட்டி எப்பயுமே வந்து சும்மா அப்படியே போயிடுவோம்ல. ஸோ உட்காருங்களா அப்படின்னு. இல்லை விஜய் சார் படம், இந்த சீன் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வருவீங்க, ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு. நீங்க அதே சீன்ல பார்த்தா எங்க மாமா இப்படி பின்னாடி திரும்பி டீ கிளாஸ் அந்த கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தொடச்சு வச்சுட்டு நான் வந்து முன்னாடி உட்காந்துட்டு அவரு பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த குரூப் ஆஃப் ஐடி பீப்புள்லாம். அப்ப நானு ரொம்ப சீரியஸா காஃபி குடிச்சிட்டு திஸ் இஸ் மை இது. ஓகே. நான் இதை வெளியில சொல்லல, எங்க மாமா போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் சர்க்கார்ல நடிச்சிருக்கேன் அவரு சொல்ற எங்க தம்பி நடிச்சிருக்கேன் என் அப்பா கேட்கும் போது மாமா அந்த பின்னாடி. ஸோ அது வந்து தட் இஸ் மை ஆக்சுவலி இந்த எந்த இன்டர்வியூலும் அது கேட்டது இல்லை. ஓகே. நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். நான் லாஸ்ட் வீக் தான் சர்க்கார் பார்த்தேன், திருப்பி ரீவிசிட் பண்ணி பார்க்க. இவங்க எந்த சீன்ல வந்தாங்கன்னு தெரியவே இல்லை. ஒரு குரூப் ஆஃப் பசங்க அவரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய இது டிஃப்ரெண்ட் செட்டப். மேபி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ஆபீஸ் செட்டப்லாம் வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன். சோ அப்போ வந்து ஒரு 0.5 seconds வந்துரும். 0.5 seconds. ஆமா. ஓகே. சோ இப்ப விஜய் சார் நீங்க அப்ப பார்க்கலையா ஷூட்ல? இல்ல அது ஏதோ ரேண்டமா ஒரு கிரவுட் வச்சு எடுத்த டைம்ல. சோ ஓகே. பட் இது யூனிவர்சலா உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க அதுக்கு அப்புறம் இவ்வளவு படம் ஆக்ட் பண்ண போறீங்கல்ல, முன்னாடி ஒரு விதை போட்ட மாதிரி விஷயமா நீங்க? இல்ல, எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லாட்டி நான் சும்மா போய் உட்கார மாட்டேனே. ஓ ஓகே. ஐ வாண்டட் டு டு இட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் படமே நம்மளுக்கு விஜய் சார் படம், அந்த மாதிரி போய் உட்காந்துட்டேன் நான். ஓகே, அப்படிதான். ஓகே. ஸோ நிறைய இப்போ உள்ள வந்தப்போ கூட வந்துட்டு உங்க பேர் என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தர், துஷாரா விஜய் சொன்னாங்க. ஓகே ஓகே, ரஞ்சித் சார் படம் வீரதர்சன் நடிச்சிருப்பாங்களா அவங்க தானே சொல்லிட்டு உங்களை ரெகனைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீரதர்சன் வந்துட்டு நிறைய இடத்துக்கு உங்களை கூட்டு போச்சு. உண்மையிலே சொல்லி விக்ரம் சார் கூட அவ்வளோ ரீசெண்ட் டைம்ஸ்ல கெமிஸ்ட்ரியாலாம் நடிச்ச ஆக்டர்ஸ் வந்து நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெகனைசேஷன் இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே வந்துட்டு நீங்க ஒரு கிராமத்து படம் நடிச்சீங்கன்னா அது இந்த சீரீஸ்லயே நீங்க சொன்ன ஃபிளாஷ்பேக் போஸ்ட்ல நீங்க ரொம்ப ஆப்டா நடிச்சிருப்பீங்க. அது எப்படி புல் ஆஃப் பண்றீங்க? ஒரு பிஎன்சி அந்த ரோல்னு வரும்போது நீங்க ஒரு புல் ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஐ திங்க் என்னோட திங்கிங் மைண்ட் எல்லாமே வந்து நம்ம ஊர் brought up அந்த கன்னியாபுரத்துல இருந்து நம்ம அக்காவோ நம்ம பாட்டியோ தாத்தாவோ அவங்கள பார்த்து அவங்களோட வாழ்க்கை நான் ஊர்ல எப்படி இருந்தேன், இப்போ ஊர்ல வந்து ஒரு அக்கா டிவிஎஸ்ல உட்காந்து போச்சுன்னா எப்படி இருக்கும், அது மேபி அதனாலதான் எனக்கு டக்குன்னு என்னோட திங்கிங் லாங்குவேஜ் தமிழ். அப்போ ஸ்பீக்கிங் வந்து மேபி நம்ம மிக்ஸ் பண்ணி பேசலாம், ஆனா இமீடியட்டா நம்ம மைண்ட் யோசிக்கிறது இந்த விஷயம் தான். அப்போ ஒரு டைரக்டர் எனக்கு ஊர்க்கார சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தா நம்ம ஊர்ல இப்படிதானே செய்வாங்க, அது வந்து ஈஸியா அது எப்படி செய்யறது அப்படி எனக்கு தெரியாது. ஓ அது ஊர்க்கார பொண்ணு தான். ஆனா இப்ப நிறைய பேர் ஊர்ல இருந்து வந்துட்டும் எப்படி சொல்றது, சில பேர்னா ஐ ஹவ் மெட், ஓ இப்படிதான் பண்ணுமா, எங்க ஊர்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. கிராமம்னு போயிட்டாலே வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் இருக்கும். இப்ப கெண்ட மீன், வெரா மீன், அதெல்லாம் வந்து நாட் எவ்ரிபடி வில் நோ. நான் வந்து அலர்ஜிக் டு சீ ஃபுட். அப்படி இருக்கும்போது கேணியில வளர்க்குற மீன், குளத்துல வளர்க்குற மீன் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ என்னால இதெல்லாம் பர்சனலா கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு விறகடுப்புல சமைக்கிறதா, அந்த புகை வரத தட்டுறதோ, அது எல்லாமே வந்து அப்படியே
பார்த்து வளர்ந்தனால எனக்கு அப்படியே வருது அப்படியே வருது நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சா, திலீபன் யாரு, ஏன் இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது, எதுவுமே நீங்க அருண்குமார் இல்ல எனக்கு சித்தா அருண் சித்தா கூப்பிடும். ஸோ எனக்கு சித்தா வந்து கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் அவங்களுக்கு என்ன டவுட்டா இருந்துச்சுன்னா, விக்ரம் சாருக்கு நான் எப்படி மேட்சாக இருப்பேனா, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ அது லுக் டெஸ்ட் பண்ணிட்டு, லுக் டெஸ்ட்ல வந்து சோறு ஊட்டுற சீனோ, இந்த திருவிழால ஃபோன் பண்ணி பேசுவேன்ல, எங்க இருக்க நீயா அப்படின்னு கேட்பேன்ல, காளி நீயா அப்படின்னு கேட்குற சீனா, அதெல்லாம் நாங்கள் பண்ணோம். எனக்கு எப்படி சொல்றது, ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள போய் நான் ஆராய மாட்டேன். ஒரு டைரக்டர் என்னை நம்பி ஒன்று பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். அண்ட் கதை கேட்டேன். கதை கேட்டோடனே இதுக்கு முன் கதை இருந்தாலும் சரி, பின் கதை இருந்தாலும் சரி, நம்ம தான் ஹீரோ. அதனால நடிச்சுட்டு போயிடலாம். எத்தனை கதை இருந்தாலும் அடுத்த கதைக்கும் நம்ம தான் இருப்போம், முந்தின கதைக்கும் நம்ம தான் இருப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே போதில்லை. ஸோ ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் த டைரக்டர்ஸ் வித் தட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்மிஷன் வேற அது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான கதை சொன்னாரா, இல்லை ஏதாவது சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்காரா? சத்தியமா தெரியல. எனக்கு உண்மையாவே ஐடியாவே இல்லை. இப்போ பார்ட் 1 எல்லாத்துலயும் பார்ட் 1 வந்து தானே பார்ட் 2 இப்போ பார்ட் 2 வந்துச்சு. ஸோ பார்ட் 1 என்ன பண்ண போறாரு சித்தான்னு எனக்கு உண்மையே தெரியல. நீங்க வெயிட்டிங்ல இருக்கீங்க. ஆமா. ஓகே. ஸோ நீங்க இவளை எந்த படம் பார்த்து சார் கேஸ்ட் பண்ணீங்க இந்த ரோலுக்கு? அதுக்கப்புறம் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். இல்லை எந்த படம்? இல்லை நம்ம என்னன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் என்னன்னா, ஒரு 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 நம்ம என்னதான் நம்ம டைரக்டராக இருந்தாலும் அந்த கதையை பயங்கரமாக நினைச்சாலும் அதை இன்னொருத்தர் மேலே அந்த ஸ்க்ரீனில் வந்து அவங்க தான் அதை இங்கே கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ண வைக்கணும். ஓகே. அதுதான் முக்கியம். அது 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 அமைகிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஹிட் ஆகும். சில இடங்களில் கதை திரைக்கதைகள்னால தோற்றுருக்கலாம். சில நேரத்தில் அதை எடுத்துகிட்டு போகிற கதாபாத்திரங்கள் தான் அதை பல மடங்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே இல்லையா? அப்படி அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிட்டா தான் அதை நம்ம ஒரு திருப்தியை அடைய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நம்ம கோட்டை விட்டதுக்கு சமம். ஏன்னா அவங்க தான் அதை கதை எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆள். அந்த கதாபாத்திரம் அந்த கதைக்கு, நான் சொல்கிறது பொதுவாக எல்லாம் நடிக்கிறது வேறு, அந்த கதைக்கு அவங்க பொருத்தமாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணவே முடியும். அதுக்கு ரொம்ப எல்லாருமே பண்ணுவோம். அப்போது இதுக்கு யார் சாய்ஸ் அப்படின்ற டிஸ்கஷனில் துதாரா மேம் வச்சதுக்கான காரணமே என்னென்னா, அவங்க இதை கட்டப் பண்ணிடுவாங்க. ஓகே. அது அந்த கான்ஃபிடென்ட் எங்கள் எல்லாருக்குமே அதுதான் மெயின் காரணம். அதுதான் மெயின் காரணம். ஓகே. ஸோ நீங்களும் மருநிலை சாரும் ஒரு படம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், கருவத்தி மூக்கன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து அவரை பார்த்து ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவீங்க தெரியுமா? என்ன ஒரு நிமிஷம் கண்ணு சிமிட்டாமல் பாடுறா அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கா? டேய் நில்றா, ஒரே ஒரு நிமிஷம் உன் கண்ணை சிமிட்டாம என்ன பார்த்துட்டு போடா பார்ப்போம். ஆமா, ரிமெம்பர் ரோட்ல பேசுறது. ஆமா 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 ஆமா, சூப்பரா இருக்கும் சீன்ஸ். நிறைய பேர் அதை வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப. நீங்க அதை கவனிச்சிங்களா? நிறைய கவனிச்சேன். அந்த அவ கண்ணை பார்த்தா அம்மா அதுல என்னோட நார்மல் பிக்சர்ஸ்க்கே அது அந்த பாட்டு வைப்பாங்க. ஓகே, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமான்னு. முடியல. இல்லைங்க, ஜஸ்ட் நான் இப்போதான் பார்த்துட்டு சரி நான் பார்த்தப்ப ட்ரை பண்ணல, சரி இப்போ ரொம்ப சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். நானும் அருள்நிதி சார் மாதிரி இருந்துட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோன்னா எந்த கேரக்டர்? ரீசெண்டாக வந்து நீங்கள் பார்த்த படங்கள் இப்போ? எனக்கு ரீசெண்டான்னு சொல்ல தெரியல, எனக்கு நீலாம்பரி கேரக்டர், ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் அது ஒரு வேலை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சில டைம்ஸ் யோசிப்பேன். ஓகே. கண்டிப்பாக அவங்கள மாதிரி நடிக்க முடியலனாலும் நான் எப்படி அதை இம்ப்ரவைஸ் பண்ணலான்னு யோசிச்சுப்பேன். அண்ட் மௌனராகம்ல ரேவதி மேமோட கேரக்டர். என்னங்க ரெண்டு ஒன்று இந்த பக்கம் போறீங்களா அந்த பக்கம் போறீங்க? அதுதான், ஏன்னா மிடில் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிடலாம். அந்த மௌனராகம்ல அது ஒரு வேற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் எனக்கு சில்க் மேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு கிராஃப் என்னோட ட்ரையாங்கிளா இருக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான தமிழ் உமன். இப்போ விஜயசாந்தி மேம் மாதிரி நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அது எக்ஸாம்ல பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ மகுடம் எப்படி வந்திருக்கு? மகுடம் நல்லா வந்திருக்கு. இன்னும் ஷூட் முடியல, ஐ திங்க் ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஸோ கண்டிப்பா அது வேற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து இன்னும் எத்தனை கதைக்கு எழுதி வச்சிருக்கீங்க ரெடியா? அப்படி இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறேன். ஓகே. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சீரிஸ் பண்ணலாம். மீண்டும் ஒரு சீரிஸ் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே. அது தனியாக ஒரு இன்டர்வியூல பண்ணிக்கலாம். ஓகே சார். பட் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு, படமா வெப் சீரிஸா? படம் தான் ஈஸியாக இருக்கு. படம் தான் ஈஸியாக சீரிஸ் என்ன காரணம்னா எல்லாம் ஈஸியாக இருக்குண்ணா, இல்லை கஷ்டத்துக்கு சொல்கிறேன். படம் தான் ஈஸியாக இருக்குது. வெப் சீரிஸ் என்ன கஷ்டமாக இருக்குன்னா ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு எபிசோடுக்குமே
ஒரு படத்துக்கான வேலை ஒவ்வொரு எபிசோட்லையும் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அதில் தான் கஷ்டம்னு சொல்கிறேன். நான் ஸ்கிரிப்டில் சொல்கிறேன், டைரக்ஷன் பண்ணுறதுல எல்லாம் எந்த மாற்றம் இருக்காது, அதே தானே. ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல வந்து இது ஒரு 2.25 மணி நேரத்துக்கு கதை பண்ணுறதுக்கும் இது ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒரு முழு படம் ஒரு 7 படம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு எபிசோடுக்குமே இந்த எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் வெப் சீரிஸ் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கோல்டன் ஓப்பனிங் ஒன்று, அது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஓகே சார், ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம் May 15 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸை கொண்டாடுவான்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.